வணக்கம் மக்களே, டூ யூ நோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோகோவில் ஃபார்முலா ஃபீல்டில் புதிதாக அப்டேட் பண்ணியிருக்க ஃபீல்ட் டைப் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் லைன் மற்றும் மல்டி லைன். இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது. ஃபார்முலா ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ணாலே டிஃபால்ட்டாக அது மல்டி லைன் ஃபீல்டாக தான் இருந்திருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி ஃபீல்ட் டைப் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நமக்கு சிங்கிள் லைன் வேணும்னா சிங்கிள் லைன் கொடுத்துக்கலாம், மல்டி லைன் வேணும்னா மல்டி லைன் கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைனில் அதிகபட்சமாக 285 கேரக்டர்ஸ் வரையும் தான் எடுத்துக்கும், அதுக்கு மேலே போனால் அது எடுத்துக்காது. மல்டி லைனில் 285 கேரக்டர்ஸ்க்கு மேலேயே எடுத்துக்கும். உங்களோட டேட்டா வந்துட்டு 285 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்டி லைன் கொடுத்துக்கலாம். நான் இந்த ஃபார்முலா ஃபீல்ட் நேம் வந்துட்டு ஷிப்பிங் நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆர்டரோட கிராண்ட் டோட்டல் 3000 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஆர்டர் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா அது வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள், 3000க்கு மேலே உள்ள ஆர்டர்ஸ்க்கெல்லாம் ஆர்டர் வந்துட்டு ஃப்ரீயாக ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு என்னோடய டேட்டா வந்துட்டு 285 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிறனால நான் வந்து சிங்கிள் லைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு அதை விட அதிகமாக இருந்ததுன்னா மல்டி லைன் வந்துட்டு செலக்ட் பண்ணிப்பேன். ஏற்கனவே உங்களோட அப்ளிகேஷனில் ஃபார்முலா ஃபீல்டு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபீல்ட் டைப் வந்துட்டு டிஃபால்ட்டாக மல்டி லைன்னு செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை சிங்கிள் லைனாக கூட மாற்றிக்கலாம். ஆனால் சிங்கிள் லைனாக மாற்றும் போது 285 கேரக்டர்ஸ் வரையும் தான் எடுத்துக்கும், மற்றவை நீங்கிடும். ஏன்னா சிங்கிள் லைனோட அதிகபட்ச கேரக்டர்ஸ் லிமிட்டே 255 தான். இந்த ஃபீல்ட் டைப் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எந்த விதத்திலும் ஏற்கனவே உள்ள ஃபார்முலா ஃபீல்டோட பிஹேவியரை பாதிக்காது. புதிதாக ஆட் பண்ணுற ஃபார்முலா ஃபீல்டில் நீங்கள் ஃபீல்ட் டைப் மல்டி லைனாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா மட்டும் அதுக்கு மட்டும் சில வரம்புகள் உள்ளது. என்னன்னா, ரிப்போர்ட்டில் நீங்கள் அந்த டேட்டாவை வந்துட்டு சர்ச் பண்ண முடியாது, பேஜில் அதை பயன்படுத்த முடியாது. இப்போது சிங்கிள் லைன்னு செலக்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நமக்கு சர்ச் ஆப்ஷன் காட்டுது. இப்போ நான் அதை மல்டி லைனாக மாற்றுறேன். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம மல்டி லைன் தேர்ந்தெடுத்திருக்கனால நமக்கு இங்கே சர்ச் ஆப்ஷன் காட்டலை. ஜோகோவில் ஃபார்முலா ஃபீல்டில் புதிதாக அப்டேட் பண்ணியிருக்க ஃபீல்ட் டைப் ப்ராப்பர்ட்டி பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.